Our God is a beautiful and wonderful God. அவர் அழகான ஒரு தேவன். அவர் செய்கிற காரியங்கள் அவ்வளோ அருமையானவைகள், அதிசயமானவைகள், அற்புதமானவைகள். உங்களுக்கு ஒரு அழகான ஒரு மனைவி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்ல, அழகான ஒரு ஹஸ்பண்ட் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்ல, ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார்ல, அதை நினைத்து நாம் அவருக்கு முதலாவது நன்றி சொல்வோம். நம்ம குறைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு, நம்மளுடைய ஷார்ட் கமிங்ஸ் எல்லாம் மறந்துட்டு, ஆண்டவர் நமக்கு ஒரு துணையை கொடுத்துருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம நினைத்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். எல்லாம் ஆண்டவருடைய அற்புதமான செயல். எப்படி உங்கள் வாழ்க்கையில் வந்து இன்னொரு பார்ட்னர், உங்களுக்குன்ட்டு அசைன் பண்ணியிருக்கிற பார்ட்னர் வந்து உங்கள் வாழ்க்கையில் இணைந்திருக்கிறாங்க. இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் திங். ஸோ அதற்காக இப்போ நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நன்றி சுவாமி, எனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னரை கொடுத்துருக்கிறீர், அழகான குடும்ப வாழ்க்கையை கொடுத்துருக்கிறீர், ஒரு திருமண வாழ்க்கையை கொடுத்துருக்கிறீர் சுவாமி. நீர் அதிசயமானவர், அற்புதமானவர், எவ்வளோ அழகாக எங்களை நடத்திட்டு வந்திருக்கிறீர் என்று நினைத்து நாம் அவருக்கு நன்றி சொல்வோம். என்னதான் துன்பங்கள் வந்தாலும், என்னதான் ஹார்ட்ஷிப்ஸ் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், ஆண்டவரே நீங்கள் எங்களை விட்டு நீர் பிரியாமல் இருந்திருக்கிறீர் சுவாமி. எங்களை உம்மிடத்தில் இன்னும் நெருக்கமாக நீர் அணைத்து வந்திருக்கிறீர் சுவாமி. நீர் எங்களை கட்டி வைத்திருக்கிறீர், உம்மில் எங்கள் 2 பேரையும் கட்டி வைத்திருக்கிறீர் சுவாமி. அதற்காக நன்றி என்று நினைத்து நினைத்து நாம் அவரை ஆராதிப்போம், அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம், அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். நன்றி சுவாமி, எனக்கு ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்ததுக்காக நன்றி, குடும்ப வாழ்க்கையை கொடுத்ததுக்காக நன்றி, ஒரு துணையை கொடுத்ததுக்காக நன்றி என்று நினைத்து, அவருடைய படைப்பை நினைத்து நாம் அவருக்கு நன்றியை சொல்லி பாடுவோமா? உற்சாகமா கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் அழகுள்ளவர் அப்பா, நீர் அதிசயங்களை செய்கிறவர். ஆண்டவரே, உம்முடைய அழகை இந்த மாலை வேளையில நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்வோம். அதிசயம், அற்புதம், அதிசயம் அற்புதம் அன்பு, சிலுவையில் கிருபையை கண்டே, அழகினை என் வாழ்க்கையில் புரிய இயலாது, நீர் மகிமையும் அழகுமான அழகே அன்பு கூறுவே, அழகே ஆராதிப்பே, அழகே ஆத்மா உம்மை பாடும், அழகே அழகே அன்பு கூறுவே, அழகே ஆராதிப்பே, அழகே ஆத்மா உம்மை மகிமையின் வல்லமை பூமி எங்கிலும், கிரியைகள் இவ்வுலகில் காணுதே. மாட்சிமையின் அழகினால் என் ஆத்மா பாடுமே. நீர் சிறந்தவர், அற்புதமானவர் என்று நினைத்து நமக்கு நன்றி சொல்லி பாடுவோமா? அதிசயமான காரியங்களை நீர் செய்கிற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. அதற்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. மகிமையின் வல்லமை பூமி எங்கிலும், கிரியைகள் இவ்வுலகம் காணுதே, மாட்சிமையின் அழகினால் என் ஆத்மா பாடுமே, நீ சிறந்தவர், அற்புதமானவர், அழகே அன்பு கூறுவே, அழகே ஆராதிப்பே, அழகே ஆத்மா உம்மை பாடும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அழகே அழகே அன்பு கூறுவே, அழகே ஆராதிப்பே, அழகே ஆத்மா உம்மை பாடும். அற்புதத்தை காண செய்தீர்,
அன்பினால் கவர்ந்தே இவ்வுலகிலே உம்மை போல் அழகில்லை. அற்புதத்தை காண செய்தீர், அன்பினால் கவர்ந்தீர் இவ்வுலகிலே உம்மை போல் அழகில்லை. என் குடும்ப வாழ்க்கையில் நீர் செய்ததற்காக நன்றி அப்பா என்று பாடுவோமா? என் திருமணத்தில் இதை நீர் செய்ததற்காக நன்றி அப்பா. என் உறவுகளில் செய்ததற்காக நன்றி அப்பா. அற்புதத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் காண செய்யும் அப்பா. உங்களுடைய அதிசயங்களை காண செய்யும் அப்பா. உங்களுடைய அழகை காண செய்யும் அப்பா. எங்கள் குடும்பங்களை காண செய்யும் அப்பா. நீர் இதை இப்பொழுதே செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. வாழ்க்கையை அழகுபடுத்துவதற்காக நன்றி அப்பா. அழகே அன்பு கூறுவேன் என்று பாடுவோமா? அழகே அன்பு கூறுவேன், அழகே. உற்சாகமா கரங்களை தட்டி சொல்லுங்க பாப்போம். அழகே உம்மை பாடும் இயேசுவே, அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகே ஆத்மா உம்மை பாடும். அவரை நோக்கி நாம் பாடுவோமா? அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகே ஆத்மா உம்மை பாடும். அழகை நான் பாடிக்கொண்டே இருப்பேன் சுவாமி. அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகே ஆத்மா உம்மை பாடும். கரங்களை தட்டி அந்த அழகான தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். அவர் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார். நம்மேல் அன்பாய் இருக்கிற தேவன், நம்முடைய உயிராய் இருக்கிற தேவன். இந்த தேவன் அப்படியே இருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி, அன்பான தேவனே, அழகுள்ளவரே, உம்மை ஆராதிக்க நாங்க இங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி அப்பா. ஓ எங்களுடைய விழிவெள்ளி நட்சத்திரமே, உம்மை ஆராதிக்க நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ எங்கள் உயிரில் கலந்த உயிரே, ஓ எங்களுடைய உறவாயிருக்கிறவே, உமக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Oh, we worship you, Jesus. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. கரங்களை உயர்த்தி, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான என் உயிரான உயிரான உயிரான. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஓ எங்கள் உயிரானவரே, ஓ உயிரான என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்.
வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இரவும் பகலும் இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். நீங்க மாத்திரம் சொல்லுங்க. என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஓ என் உயிரான என் உயிரான இயேசு, இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரே நான் உம்மை துதிப்பேன். கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்தும். அவரே நம்முடைய உயிராய் இருக்கிறார். ஓ, நம்முடைய உணர்வாய் இருக்கிறார். நம்முடைய அனுதின உணவாய் இருக்கிறார். அவருடைய வசனம் தான் நம்முடைய உணவு. ஓ, அவரே நம்முடைய தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஒரு பொழுதும் நம்மளை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். நம்மளை விட்டு விலகாத தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே அப்பா, இந்த நேரத்திலும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அசைவாடுதல் அப்பா, உம்முடைய மகிமை இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த லவ் ரிட்ரீட் முழுவதும் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானத்தோடு இருக்கிறீங்களே, அதை செய்து முடிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தீர்மானத்தின்படி இந்த ப்ரோக்ராம் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஒரு பொழுதும் எங்களை விட்டு விலகாத பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியும் நீங்களே பொறுப்பெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.